ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்கிறவர்களே, ஆண்டவரிடத்துல ஐக்கியமா இருக்கணும்னு விரும்புறவங்க உலக கனிய சாப்பிடணும்னு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனோட நெருங்கணும்னு விரும்புறவங்க, தகப்பனோட தன்னுடைய வீட்டில் சமாதானமாய் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற சபை ஒரு நாளும் உலகத்தினுடைய எண்ணங்களை, உலகத்தினுடைய சிற்றன்பங்களை உள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது தகப்பனை பலமுறை காயப்படுத்தும். உலகம் விதி எழுதின பிறகும் உன் வாழ்க்கை முடிஞ்சது, இனி உனக்கு வாழ்க்கையே இல்லை, இனி நீ சாப்பிடுறதுக்கு கூட உனக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லைன்னு விதி எழுதின பிறகும் கர்த்தர் ஒரு வழியை திறந்து தந்திருக்கிறார் என்றால் அந்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு விதி எழுதினா, என்ன விதி எழுதினா தெரியுமா? இது சபிக்கப்பட்ட பிள்ளை, இது ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளை, இது தரித்திரம் நிறைஞ்ச பிள்ளை. இது இந்த வார்த்தை யாருக்குன்னு தெரியல, ஆனா மிக தெளிவாய் நான் உந்தப்படுகிறேன். இதால ஒற்ற பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லாத பிள்ளை, இதை நான் பெற்றதுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அதுக்கு யாப்பேஸ் என்று பெயர் எழுதினாய். அல்லேலூயா. பிரியமான தேவ சபையே, விதி எழுதினது தாயா இருந்தாலும் அந்த தாயின் கற்பத்தில் உருவாக பண்ணினது தேவனானபடியினால் இந்த உலகத்தினுடைய விதியையும் என் தேவனால் மாற்றி எழுத முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கூடி வந்த யாவரையும் தேவனாய் கர்த்தர் இரட்டத்தனையாய் பலப்படுத்துவாராக. இன்று நான் உங்களோடு பேசும்படியாக கர்த்தருக்குள்ளாக நான் ஆயத்தமாக்கி கொண்ட வார்த்தையை உங்களுக்கு முன்பாய் வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் கிருபை தருவாராக. சங்கீதம் 94வது சங்கீதம் நாம் வாசித்த அதே 94வது சங்கீதத்தினுடைய 11வது வசனம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். 21 கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை, அப்படியே 145ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்தையும் வாசிச்சிடலாம். இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. ஹல்லேலூயா. இந்த 3 வசனங்களையும் முன்வைத்து நான் உங்களுக்காக ஆயத்தமாக்கி கொண்டு வந்திருக்கிற மன்னாவுடைய தலைப்பு விதி எழுதுகிற உலகம். இந்த உலகம் என்ன உலகம்னு கேட்டா, விதி எழுதுகிற உலகம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வச்சு, ஒரு மனிதனுடைய வியாதியை வச்சு, ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை வச்சு, ஒரு மனிதனுக்கு உண்டாயிருக்கிற பிரச்சனையை வச்சு, ஒரு மனிதனுக்கு இருக்கிற வியாகுலத்தை வச்சு, ஒரு மனிதனுக்கு இருக்கிற நெருக்கத்தை வச்சு இந்த உலகம் விதி எழுதுகிற உலகமா இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனோ எப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட விதி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையும் உடைத்தறிந்து அவன் வாழ்க்கையிலே தேவன் நீதி செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகம் விதி எழுதலாம், மனுஷன் விதி எழுதலாம், சத்துரு விதி எழுதலாம், அவன் ராஜாக்கள் விதி எழுதலாம், அல்லது நாம் நினைக்கிற நாம் நினையாதவர்கள் கூட நம்மை பார்த்து விதி எழுதலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையும் அறிந்தவர் ஒருவர் உண்டு. அவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்வைக்கிறதற்கு சில மனிதர்களை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். பெற்ற தாயே
மனிதனுக்கு விதி எழுதினாள். பெற்ற தாயே ஒரு மனிதனுக்கு விதி எழுதினாள். 2 வசனத்தில் அவனுடைய சரித்திர சம்பவம் சொல்லி தரப்பட்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இந்த வார்த்தைகளுக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல வாஞ்சிக்கிறேன். தேவன் கிருபை தருவாராக. ஒரு காடு நிறைந்த ஒரு கிராமத்துல, அடர்த்தியான காடு நிறைந்த ஒரு கிராமத்துல மனிதர்கள் வழக்கமாக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக காட்டுகளுக்குள்ள சென்று மரங்களை வெட்டி அதை கொண்டு போய் பட்டணங்களுக்குள் வியாபாரம் பண்ணி அதிலே தங்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நிபந்தனை அந்த கிராமத்திற்கு உண்டாயிருந்தது. அந்த காட்டுக்குள்ள போகிறவங்க என்ன பசி எடுத்தாலும் அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை தின்னக்கூடாது. அவர்களுக்கு என்ன பசி எடுத்தாலும் வேற என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற குறிப்பிட்ட மரத்தினுடைய பழத்தை சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த பழம் ருசி உள்ளது, ஆனா அந்த பழம் விஷம் நிறைந்தது. அந்த பழத்தை சாப்பிட்டுட்டா அந்த பழத்தை சாப்பிடுகிற மனிதன் 10 நாள் வரைக்கும் பித்து பிடித்தவன் போல, அவன் மனிதர்களை கடிக்கிறவனாக ஒரு மிருக குணம் உள்ளவனை போல மாறிவிடுவான். அதனால அந்த கிராமத்தில் ஒரு விதி வச்சிருந்தாங்க. அந்த காட்டுக்குள்ள போய் வேலைக்காக போகிற யாரும் இந்த குறிப்பிட்ட பழத்தை சாப்பிடக்கூடாது. ஒரு வாலிபன் இந்த காட்டுக்குள்ள போனா தன்னுடைய தகப்பனார் வயதானவர் ஆனபடியினால் அவரை வீட்டில் இருக்க வச்சுட்டப்பா, எல்லா நாளும் நீங்க போய் வேலை செய்றீங்க, இன்னைக்கு நான் போறேன்ட்டு அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள வேலைக்கு போனான். தகப்பனார் சொல்லிவிட்டார், எப்பா ஏற்கனவே இப்படி ஒரு சட்டம் உண்டு, நீ போய் அதை சாப்பிடக்கூடாது. இவரும் போய் கடினமாக தனக்கு தேவையான மரங்களை எல்லாம் வெட்டி சேகரிக்கிறான். பசி உண்டாயிற்று. அந்த ஊருக்குள்ள எல்லாம் போய் தேடி பார்க்கிறான். அந்த காட்டுக்குள்ள போய் எல்லாம் தேடி பார்க்கிறான். அவனுக்கான ஆகாரம் ஒன்று கூட இல்லை. எதை சாப்பிடக்கூடாது என்று சட்டமாக வைக்கப்பட்டிருந்ததோ அந்த மரத்தினுடைய கனி அங்க இருந்தது. இவனுக்கு வேற வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பொருட்களை அவ்வளவும் ஊருக்கு கொண்டு போகணும், ஆனா இந்த பழத்தை சாப்பிடாம இருந்தா பசியும் வராது. வேற வழியே இல்லாம இந்த பழத்தை சாப்பிடுகிறான். இந்த விறகுகளை எல்லாம் கொண்டு ஊருக்குள்ள வருகிறதுக்குள்ள இங்க இருக்கிற ஊருடைய இந்த காட்டு ஊருக்குள்ள இருக்கிற மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இவன் அந்த பழத்தை உட்கொண்டு இருக்கிறான். இவன் எல்லாரும் கல்லெறிய ஆரம்பித்தார்கள். ஏன்னா இவன் 10 நாள் அடுத்து மிருக குணம் உள்ளவனை போல மாறி விடுவான், காண்கிற எல்லாரையும் கடிப்பான். அதனால இவனை இப்படி விட்டுட்டா இனி எத்தனை பேர் நாசம் பண்ண போறான்னு தெரியலையேன்னு இவனை கல்லெறிந்து கொல்லும்படி கல்லுகளை எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள். அவருடைய வயதான தகப்பனாருக்கு இந்த செய்தி போனது. தகப்பனார் ஓடி வந்து, என ஒரே மகன் இல்லையா, அந்த மகனின் மேல விழுந்து கிடந்த அந்த கல்லெறியெல்லாம் தன்னுடைய உடம்புல வாங்குறார். இப்போ அந்த ஊர்க்காரங்களுக்கு இந்த தகப்பனார் கல்லெறி வாங்குறதுனால ஒரு நிபந்தனை, இந்த மனிதனை நீ 10 நாள் நீ தனியாய் வைத்து பாதுகாத்துக் கொள்வாயானால் இவனை நாங்கள் உயிரோட விட்டு விடுகிறோம். விதி எழுதிட்டாங்க, 10 நாள் வரையிலும் இவன் தனியாக வைத்து பாதுகாக்கப்படணும். இவனை தன்னுடைய அந்த தகப்பனார் தன்னுடைய வீட்டிற்குள்ள கொண்டு வச்சிருந்தார். 10 நாட்கள் நிறைவடைந்தது. 10 நாட்கள் நிறைவடைந்து அந்த ஊர்க்காரங்க எல்லாம் அந்த வீட்டை நோக்கி பார்க்க போகும்போது இந்த ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே அந்த வீடு முழுமையாய் அடைக்கப்பட்டிருந்தது. போய் கதவை தட்டுனாங்க. தகப்பனார் அந்த 10வது நாள் ஒரு அரைகுறை சத்தத்தோட என் பிள்ளை நன்றா இருக்கிறான் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மகனை வெளியே அழைத்தார்கள். அவனை பரிசோதித்து பார்த்தார்கள். அவனுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப மறுபடியும் தன் தகப்பனாரை வெளியே அழைக்கும் போது அந்த தகப்பனார் தன்னுடைய உடம்பை முழுமையான ஒரு வஸ்திரத்தை கொண்டு மறைத்து கொண்டு வெளியே வந்தார். இப்போ தகப்பனாரை பரிசோதித்து பார்த்தார்கள்.
தகப்பனாருடைய முழு சரீரமும் இந்த மகனாலே காயப்படுத்தப்பட்டிருந்தது. அவன் எப்போ எல்லாம் அந்த ஒரு மிருக குணம் அவனுக்குள்ள உருவாகுமோ அப்ப எல்லாம் அவன் வீட்டில் இருக்கிற பொருட்களை உடைக்கிறதும் தகப்பனை சேதப்படுத்துகிறதுமாக செய்து செய்து தகப்பனை குற்றுயிராக வைத்திருந்தான். ஆனால் தகப்பனுடைய ஒரே ஒரு மன்றாட்டினால அந்த மகனுடைய ஜீவன் பிழைத்தது. இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, இந்த உலகம் என்னைக்கோ நமக்கு விதி எழுதிட்டு, இந்த உலகம் நமக்கு என்னைக்கோ விதி எழுதிட்டு இவர்கள் உலகத்தில் வாழ தகுதியானவர்கள் அல்ல என்று என்றோ இந்த உலகம் நமக்கு விதி எழுதியாயிற்று. ஆனால் விசுவாசிக்கிறோமே இயேசு கிறிஸ்து, அவர் நமக்காய் பட்ட அடிகளும் பட்ட பாடுகளும் இன்றும் பிதாவினிடத்திலும் இந்த உலகத்தினிடத்திலும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசியும் உலகத்தினிடத்தில் சவால் விட்டு கொண்டும் நின்று கொண்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் இன்னும் வாழ வேண்டும். அல்லேலூயா. காயப்படுத்தப்பட்ட நிலைமையில குற்றுயிராக கொலையூராக தகப்பன் கிடக்கும் போது மறுபடியும் இந்த மகன் காட்டிற்கு விறகு தேடி போக வேண்டிய சூழ்நிலை, மறுபடியும் பசி உண்டாகிறது. இப்ப அவனுக்கு தெரியும், ஏற்கனவே நான் ஒரு முறை இதை சாப்பிட்டதினால் என்னுடைய தகப்பனை நான் பல முறை காயப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தத்தை கேட்கிறவர்களே, ஆண்டவரிடத்துல ஐக்கியமா இருக்கணும்னு விரும்புறவங்க உலக கனிய சாப்பிடணும்னு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. தேவனோட நெருங்கணும்னு விரும்புறவங்க, தகப்பனோட தன்னுடைய வீட்டில் சமாதானமாய் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற சபை ஒரு நாளும் உலகத்தினுடைய எண்ணங்களை உலகத்தினுடைய சிற்றன்பங்களை உள்ள கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அது தகப்பனை பலமுறை காயப்படுத்தும். உலகம் விதி எழுதின பிறகும் உன் வாழ்க்கை முடிஞ்சது, இனி உனக்கு வாழ்க்கையே இல்லை, இனி நீ சாப்பிடுறதுக்கு கூட உனக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லைன்னு விதி எழுதின பிறகும் கர்த்தர் ஒரு வழியை திறந்து தந்திருக்கிறார் என்றால் அந்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை 2 வசனத்தில் சுட்டி காட்டுகிறது நீங்கள் பார்க்க முடியும். வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். 9வது வசனம் சொல்லுது, பார்க்கிலும் ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு விதி எழுதினா. என்ன விதி எழுதினா தெரியுமா? இது சபிக்கப்பட்ட பிள்ளை, இது ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளை, இது தரித்திரம் நிறைஞ்ச பிள்ளை. இது இந்த வார்த்தை யாருக்குன்னு தெரியல, ஆனா மிக தெளிவாய் நான் உந்தப்படுகிறேன். இதால ஒற்ற பைசாய்க்கு பிரயோஜனம் இல்லாத பிள்ளை, இதை நான் பெற்றதுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அதுக்கு யாப்பேஸ் என்று பெயர் எழுதினாய். அல்லேலூயா. பிரியமான தேவ சபையே, விதி எழுதினது தாயா இருந்தாலும் அந்த தாயின் கற்பத்தில் உருவாக பண்ணினது தேவனானபடியினால் இந்த உலகத்தினுடைய விதியையும் என் தேவனால் மாற்றி எழுத முடியும். அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைய ஒரு கட்டம் வரைக்கும் வளர்த்துறது வரைக்கும் பக்கத்துல இருந்து ரொம்ப பராமரிக்கிறது யாருன்னு கேட்டா தாய் தான். அந்த தாய் சர்டிபிகேட்ல பேர் வைக்கும் போது என்ன சொல்லி பேர் வச்சான்னா, இது ஒரு தரித்திரம் பிடிச்சது, இது ஒரு பிரயோஜனமற்றது, இது வந்ததிலிருந்து என் வீட்டுல டெய்லி சஞ்சலம் தான், இது வந்ததிலிருந்து என் வீட்டுல டெய்லி வருத்தம் தான், இது வந்ததிலிருந்து என் வீட்டுல அழுகதான் துக்கம் தான். அதனால இதுக்கு என்னதான் பேர் வைக்கணும்னா,
இந்த பெயர் இதுக்கு போதும், ஏன்னா இதால வேற எந்த பிரயோஜனமும் இல்லை, இது இப்பமே இப்படி அழ வைக்குதுன்னா இனி உள்ள நாட்கள் எப்படி இருக்க போகுதோன்னு தெரியலன்னு தாய் அந்த மனிதனுக்கு யாப்பேஸ் என்று பெயர் எழுதி வீதி எழுதி வைத்தாள். அல்லேலூயா. நீங்க நல்லா இந்த வசனத்தை உள்வாங்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு யாரும் நம்ம அப்படி ஒரு பெயர் வைக்க மாட்டோம். அப்ப அந்த தாய் எந்த அளவு இந்த பெயரை வைக்கிற அளவுக்கு அவள் துக்கப்படுத்தப்பட்டிருப்பாள் யோசிச்சு பார்க்கணும். அந்த அளவுக்கு இந்த பிள்ளையின் மேல் ஒரு வெறுப்பு உண்டாயிற்று. ஆனா வசனம் சொல்லுகிறது, யாபேசோ விதி எழுதப்பட்டவனோ தன் சகோதரர்களை காட்டிலும் கனம் பெற்றவனாய் மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. யாராகிலும் உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை பார்த்து இந்த வார்த்தைகளை வைக்கிறீங்களா? நீ தரித்திரம், நீ வந்ததிலிருந்து என் குடும்பத்தில் இந்த சமாதானமே போச்சு. மருமகளை பார்த்து, மகனை பார்த்து, மருமகனை பார்த்து, பேர பிள்ளைய பார்த்து, பெத்த பிள்ளைய பார்த்து யாராகிலும் இந்த பெயரை முன் வைக்கிறீங்களா? விதி எழுதி இருப்பீர்களே, ஆனால் இன்று அதை எடுத்து மாற்றணும். அவர்களை தந்தது தேவன். அவர்களே லூயா. அந்த உறவை நம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது தந்தது தேவன். நீங்க விதி எழுதி முடிக்கிற இடத்துல தேவன் அவர்களுடைய விதியை துவங்க பண்ணுவார். அல்லேலூயா. மனிதன் முடித்தால் தேவன் துவங்க பண்ணுகிறவர். மனிதன் அடைத்தால் தேவன் திறக்க பண்ணுகிறவர். மனிதன் தடுத்தால் தேவன் அதை தாண்ட பண்ணுகிறவர். மனிதன் வெறுத்தால் தேவன் விரும்புகிறவர். மனிதன் கட்டினால் தேவன் உடைத்தெறிகிறவர். ஹல்லேலூயா. ஏன்னா மனிதர்கள் நம்மளை எவ்வளவு விதி எழுதியிருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். ஒரு காலத்துல நம்ம மேல எழுதப்பட்ட விதிய தேவன் இவ்வளவு தூரம் மாற்றி கொண்டு நிறுத்தி இருக்கிறார்னா, நாம் ஒரு மனிதன் மேலேயோ, நாம் ஒரு குடும்பத்தின் மேலேயோ, நாம் ஒரு தனிப்பட்ட நபர் மேலேயோ, நாம் ஒரு பிள்ளையின் மேலேயோ விதி எழுதுகிறதற்கு அதிகாரம் நமக்கு இல்லை. தேவன் அவர்களையும் போஷித்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். அல்லேலூயா. விதி எழுதுகிற உலகத்துல விதியை மாற்றி அமைக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. 5 மனிதர்களை நான் உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக வருவீர்களே, ஆனால் குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு விதி எழுதினது. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக பரிசுத்த வேதாகமத்தை திரும்பி வருவீர்களே, ஆனால் முழு குடும்பமும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு விதி எழுதினது. 11ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். பெற்றார். பின்பு உனக்கு எங்கள் தகப்பனுடைய வீட்டில் சுதந்திரம் இல்லை மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அல்லேலூயா. இத உள்வாங்கி சொன்னா இவர்கள் எல்லாம் ஒரே குடும்பம், சகோதரர்கள் எல்லாம், முழு குடும்பமும் சேர்த்து எப்தாவுக்கு விதி எழுதினாவ. எப்தாவே, உனக்கு எங்க குடும்பத்துல ஒரு பங்கும் கிடையாது, ஒரு நன்மையும் தர முடியாது. ஏன்னா நீ எங்கள் சகோதரன் என்று சொல்லுகிறதற்கு தகுதியற்றவன். அல்லேலூயா. விதி எழுதுகிற உலகத்தில் வாழுகிறீர்களா? இருக்கிற கொஞ்ச பொருளுக்கும் கொஞ்ச சம்பத்துக்கும் வாக்குவாதங்களும் தர்க்கங்களும் உண்டாகிற இடத்துல நீங்கள் வாழுகிறீர்களா? உலகம் விதி எழுதினாலும் என் தேவன் அதை மாற்றி அமைக்கிறவர். ஹல்லேலூயா.
இத லகுவா ஒருத்தனுடைய சரித்திரத்தை ஒற்றை நிமிடத்துல சொல்லிட்டு போறேன். ஆனா நீங்க கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க. யெப்தா முழு சகோதரர்களினால துரத்தப்படுகிறார். இன்னைக்கு மாதிரி போன் ஒன்றும் கிடையாது. அப்பா வீட்டுல துரத்தின உடனே சித்தப்பா வீட்டுக்கு போன் பண்ணிட்டு நான் வந்துடுறேன், என்ன பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்ல, எங்க போறதுன்னு வழி தெரியாமல் இருக்கிற மனிதன். இந்த யெப்தாவுடைய சம்பவத்தை கூட சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேசத்தினுடைய மனிதர்களும் அவனோடு கூட அடிக்கடி வந்து என்ன பண்ணி கொண்டே இருந்தார்களான்னா யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தார்களா. அப்ப எல்லாம் அவன் நினைச்சிருப்பான், என் குடும்பத்துல எனக்கு பரிந்து பேச ஒரு ஆள் இருக்காதா? இந்த உலக மனுஷன் எல்லாம் வந்து சண்டை போடுறானே. நிறைய பேருக்கு ஒரு வாக்கு உண்டு, ஒன்ன அடிச்சா யாரு கேப்பா. இன்னைக்கும் இந்த வாக்கு உண்டு, இன்னைக்கும் உண்டு. உன்னை திட்டுன, உன்னை துரத்துன, உன்னை நான் ஏதாவது பண்ணுனா கேட்க யாரு இருக்கா? அல்லேலூயா. விதி எழுதுகிற உலகத்துல கர்த்தர் அதை மாற்றி அமைக்கிற தேவனா இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, யெப்தாவுடைய வாழ்க்கை விதி எழுதி தள்ளப்பட்டாயிற்று. அந்த ஊர்ல உள்ளவங்க வரைக்கும் யெப்தாவோட வாக்குவாதம் பண்ண வருகிறாங்க, சண்டை பண்ண வருகிறாங்க. எத்தனை நாள் எழுதிருப்பான் இல்லையா? எத்தனை நாள் புலம்பி இருப்பான். என் குடும்பத்துல ஒரு நபர் எனக்கு துணையா இருக்க மாட்டாங்களா? என் சகோதரத்துல ஒருவர் எனக்கு துணையா இருக்க மாட்டாங்களா? எல்லாரும் என்ன இந்த அளவு வெறுத்துட்டாங்களே, இந்த அளவு வேண்டாம் என்று ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு எத்தனையோ நாள் எழுதிருப்பான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உலகம் உங்களை விதி எழுதி உன்னை தொட்டா யாரு கேப்பா? உன்னை அடிச்சா யாரு கேப்பா? உன்னை பார்த்து நான் எதெങ്കിലും செஞ்சா யாரு கேட்பான்னு விதி எழுதி வச்சிருக்கலாம், துரத்தி வச்சிருக்கலாம், ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆனால் கேட்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் எப்படி கேட்கிறார்னு கேட்டா, யெப்தாவை பராக்கிரமசாலியாய் மாற்றிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவர் எப்படி கேட்டார்னு கேட்டா அதான் வித்தியாசம். ஒருவேளை யெப்தாவுடைய சகோதரர்கள் இருந்திருந்தா போய் கேட்டிருப்பாங்க, ஓ யார்கிட்ட சண்டைக்கு வந்த, யார் தெரியுமா அப்படின்னு போய் கேட்டிருப்பாங்க. நேருக்கு நேர போய் எதிர்த்திருப்பாங்க. ஆனா என் தேவன் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, அவ எவன் தலையில விதி எழுதி ஒதுக்கப்பட்டானோ அவனை கர்த்தர் பராக்கிரமசாலியாய் மாற்றிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பிரயோஜனம் இல்லாதவியன்னு தள்ளப்பட்ட நீங்களாக்கும். ஏமா நீ உழைச்சு ஒரு வாடு கொண்டு தள்ளுன, உனக்கு தள்ளுனதெல்லாம் போதும், நீ உன் வேலையை பார்த்து போன்னு சொல்லி வாரி கட்டி விரட்டி விட்ட நம்மளே ஆக்கும். கர்த்தர் இன்னைக்கு பராக்கிரமசாலியாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. வேண்டான்னு உனக்கு உழைப்பும் உனக்கு பலனும் உனக்கு பணமும் போதும்னு சொல்லி அடிச்சு விரட்டி ஒதுக்கி விட்ட இடத்துல ஆக்கும். தேவன் நம்ம ஒதுக்கல, விதி எழுதி முடிச்ச இடத்துல தேவன் நம்மளுடைய விதியை முடிக்கல. அவர் எழுதினவனுடைய தலையில் இருந்த விதியை மாற்றும்படி அவனை பராக்கிரமசாலியாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நான் பராக்கிரமசாலியாய் திரும்பி பார்த்தா, என்னை துரத்தின, எனக்கு விதி எழுதின அதே மனிதர்கள் என்னை தேடி வர பண்ணினார். அல்லேலூயா. யெப்தா இவ்விதமாக அவன் பராக்கிரமசாலியா இருக்கிறான் என்று கிலேயாத்தினுடைய மனுஷர்கள் எல்லாம் கேட்டபோது அவர்கள் திரும்பி யெப்தாவை பார்க்கும்படி புறப்பட்டு வந்தார்கள். அல்லேலூயா. எங்க தேசத்தை நியாயாதிபதியா இருந்து ஆளுகை செய்யும் அப்படின்னு கேட்க வந்தார்கள். இந்த யெப்தாவை குறித்து ரொம்ப உள்வாங்கின ஒரு வார்த்தை என்னன்னா, அவன் ஒரு விசுவாச வீரன். உலகமே விதி எழுதின போதிலும் மறுபடியும் கர்த்தருக்குள் அவன் நின்றதினால் அவன் பராக்கிரமசாலியா இருந்தார். அல்லேலூயா. யார் உங்களை விதி எழுதினாலும், யார் உங்க மேல உங்களை ஒதுக்கி வைக்கிற லிஸ்ட்ல கொண்டு நிறுத்தி இருந்தாலும், கர்த்தர் முன் குறித்ததை எவராலும் தடுக்க முடியாது. அவர் உங்களை பராக்கிரமசாலியாய் மாற்ற போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அம்மோன் புத்திரர்கள் 300 வருஷத்துக்கு முன்ன, 1-2 வருஷத்துக்கு முன்ன இல்ல, 300 வருஷத்துக்கு முன்ன பறி கொடுத்த இடத்தை கேட்டு
இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்றாங்க. இதை யார் தக்க வைத்து கொடுக்க முடிஞ்சதுன்னு கேட்டா, பிரயோஜனமற்றவன், தகுதி இல்லாதவன், இவனை கொண்டு என்ன கழியும் அப்படின்னு துரத்துனாங்க இல்லையா? அதே யெப்தா தான் 300 வருஷத்துக்கு முன்ன அம்மோன் புத்திரர்கள் பறி கொடுத்ததை மறுபடியும் மேற்கொள்ள வரும்படி அவர்கள் போராடும் போது, யுத்தம் பண்ணும் போது, யெப்தாவோ தேவனோடு நின்று தேவ பிள்ளைகளுக்காக ஜெயத்தை சொந்தமாக்கி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த அம்மோன் புத்திரர்கள் போராடினது அவர்களுடையதல்ல. 300 வருஷத்துக்கு முன்ன இனி ஒரு நபருடைய கையில் இருந்ததை இவர்கள் சொந்தமாக்கி கொள்ளும்படி பிசாசு நிறைய நேரத்தில் அவன் தன்னுடையதை சொந்தமாக்கி கொள்ள போராடுகிறானோ இல்லையோ, தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளும்படி போராடுகிறவன். அல்லேலூயா. இது யாரால தான் திருப்பி தர முடியும்னு கேட்டீங்கன்னா, நான் போய் சொன்னா நீங்க திருப்பி பைபிள படிச்சு பார்க்கலாம். லோத்துவுக்கு பொருட்களை யார் திருப்பி கொடுத்தான் கேட்டா ஆபிரகாம். இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தில் யார் திருப்பி கொடுத்தான் கேட்டா மோசே. அதே போல இங்க சம்பவத்தை படிச்சு பாருங்க. அம்மோன் புத்திரர்கள் போராடுகிற இந்த நன்மைகளை யார் திருப்பி கொடுக்கிறார்னு கேட்டா, இதே ஒதுக்கப்பட்ட விதி எழுதப்பட்ட இந்த யெப்தா. அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த பிறகுதான் லோத்துவுக்காக அவன் திருப்பி கொடுக்கும்படி போராடினான். மோசே இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு எகிப்தை விட்டு பிரிந்து போன பிறகுதான் மறுபடியும் போராடினான். விதி எழுதப்படுகிற உலகத்துல தேவன் உங்களை கொண்டு இழந்தவைகளை மறுபடியும் கட்டி எழுப்ப போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விதி எழுதப்பட்ட ஒரு மனிதனை கூட நாம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 11வது அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் திரும்பி வருவீர்களேயானால், 11வது அதிகாரத்தினுடைய 42வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. போதுமா? நீங்க அந்த 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்கள், அதாவது லாசருனுடைய சம்பவத்தில் வருகிற சில வசனங்களை நீங்கள் வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இப்போ அந்த பெத்தானியா ஊருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அது லாசரு உயிரோடு எழும்பப்பட்ட பட்டணம். அல்லேலூயா. இதே லாசருவுக்கு முன்னாடி போய் வேதத்தில் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, லாசருக்கு விதி எழுதினார்கள். லாசரு மரித்து போனார், இனி கல்லறை திறந்தால் நாற்றம் எடுக்கும். அல்லேலூயா. அவன் மரித்து போனான் என்று முழு பட்டணமே அவனுக்கு விதி எழுதினது. ஆனா இன்னைக்கு இங்க வசனத்தில் வாசிக்கும் போது பெத்தானியா ஊருடைய அடுத்த அடையாளம் யாருன்னு கேட்டா, ஆமென், எவன் மேல விதி எழுதி கல்லறையில பூட்டி வச்சாங்களோ அந்த மனிதனை தேவன் அடையாளப்படுத்தினார். அல்லேலூயா. மரணம் சூழ்ந்திருந்தது. நிறைய நேரத்தில் மரண கண்ணிகள் பிடித்திருந்தது. நிறைய நேரத்தில் மரண போராட்டங்கள் நம்மை மேற்கொண்டிருந்தது. அன்னைக்கு நம்ம பெயர் அறிமுகப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அதே தேசத்துல, அதே கிராமத்துல, அதே பட்டணத்துல, அதே ஊர்ல, அதே தெருவில் நம்ம பெயர் பேசப்படுகிறதற்கு என்ன காரணம்னா, எழுதின விதியை தேவன் மாற்றி எழுதினார். அல்லேலூயா. உனக்கு பீஸ் பூட்டியாச்சு, உன்ன கல்லறைப்பட்டிக்குள்ள வச்சாச்சு, இனி உன்னால பிரயோஜனம் இல்லை, நீ நாட்டம் எடுத்த கேசு, உன்னால இனி ஒரு பயனும் இல்லை, உன்னால இனி இந்த தேசத்துல உன் பேரே சொல்லுகிறதற்கு அது தகுதி இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நீ ஒண்ணு இல்லாம ஆயிட்டேன்னு கல்லறையில எப்படி பூட்டி வச்சாங்கன்னு கேட்டா வசனம் சொல்லுது, துணியினால் அவனை சுற்றி. அல்லேலூயா.
இந்த உலகம் நம்மளை எவ்வளவு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டும். அந்த வசனம் நீங்க எடுத்தா ஒன்று வாசிக்கணும். லாசரு கட்டப்பட்ட அந்த அனுபவத்தை, அந்த லாசருவனுடைய சம்பவத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, இயேசு லாசருவை வெளியே வான்னு சொன்ன உடனே அவன் கட்டப்பட்ட அதே துணியோட வந்து நிற்கிறான். வேத பகுதி சொல்லிருங்க, 11ஆம் அதிகாரத்தினுடைய 44வது வசனம். வெளியே வந்தான், கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகம் சுற்றப்பட்டிருந்தது. எப்பா, துணி எல்லாம் சுத்தி ஒருத்தனை விதி எழுதி உள்ள பூட்டி வச்சியிலே, ஒருத்தனை கல்லறைக்குள்ள கொண்டு வச்சியிலே, அவ இப்ப வெளியில வந்து நிக்கிறான். அவன் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. இனி எழும்ப மாட்டான், இனி தப்ப மாட்டான், இனி பிழைக்க மாட்டான், இனி பிரயோஜனம் இல்லை, இனி எதிர்பார்க்கண்டான், இனி ஒரு நன்மையும் வராது. விதி எழுதி உனக்கு உண்டான சின்ன பிரச்சனையில உன்னை இந்த உலகம் நாற்றி கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. என்ன வசனம் சொல்லுது? கல்லறையை திறக்கிறதுக்கே விருப்பம் இல்லை. ஏன்னா நாரும் விதி எழுதின அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. வாழ்க்கை விதி எழுதப்பட்டிருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லாத இவளா இங்க வந்திருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லாத இவனா வந்து இங்க இருக்கான். உலகம் விதி எழுதி வச்சிருக்கா? உங்க சரித்திரத்தை சொன்ன, உங்க கதையை சொன்ன, அவ கதையை திறக்கவே முடியாது, அவ காரியத்தை சொல்லவே முடியாது, அவ்வளவு நாட்டை எடுக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் சிலர். இங்க இல்ல, பொதுவா சொன்னேன், அப்படி சொல்லுவோம். சொல்லவே முடியாது, அவ்வளவு நாட்டை எடுக்கும். அப்படி என்று சொல்லப்படுகிற ஒருவர் இந்த சபைக்குள்ள இருப்பீர்களே ஆனால், இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வருகிறது. என் தேவன் உங்களை பூட்டி வைத்தவர் அல்ல, விதி எழுதி வைத்தவர் அல்ல, நாட்டம் எடுக்க பண்ணுகிறவர் அல்ல. அவர் உங்களுடைய வாழ்க்கையை இந்த தேசத்தின் அடையாளமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. விதி எழுதுகிற உலகத்துல என் தேவன் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல, எழுதப்படுகிற விதியை தேவன் மாற்றி அமைக்கிற தேவன். அல்லேலூயா. சீலையினால, பிரேத சீலையினால கட்டினார்களா? அவன் மரிச்சிட்டான், இனி எழும்பவே மாட்டான். நிறைய பேர் ஆவிக்குரிய அனுபவத்தில் மரிச்சு போய் கிடக்குறீங்க. உங்களை என்னெல்லாமோ சொல்லி எழுப்புக பாக்குறேன். ஆனா நீங்க எங்க போய் கட்ட போடுகிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ சில பிரேத சீலைகள் இருந்து சுத்துது பாத்தீங்களா, மாவரைக்குது பாத்தீங்களா, வடை சுடுது பாத்தீங்களா, அங்க போய் இருந்தாக்கும் கட்டப்படுதிய. இது யாருக்கு கிடைக்கிற வார்த்தைன்னு தெரியல. நீ அங்க போய் இருந்து கட்டப்படுகிறதுனால அவங்க அடுத்த தீர்மானம் என்னன்னா, இனி இவளா எழும்ப மாட்டா, இனி இவன் எழும்ப மாட்டான். ஏன்னா இனி இவளுக்குள்ள என்ன இல்லைன்னா ஆவியில அனல் இல்ல. அந்த வார்த்தை ஏன் காது கேட்க ஆவியான ஒரு சிலருடைய நாவில் இருந்து பேச வைத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுவேன், நான் போயிருவேன். தலைமுறை தலைமையா ஆராதிக்க வேண்டிய நீ விதி எழுதப்பட்டவளா இந்த சபையில் ஆராதிக்காத, விதியை மாற்றி எழுது. ஜீவன் உள்ள தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்த போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து தருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் கடைசி அதிகாரத்திற்கு நேராக நாம் கடந்து வரலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் கடைசி அதிகாரத்திற்கு நேராய் கடந்து வருவீர்களே ஆனால், அங்கு 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, பவுல் சில விறகுகளை வாரி போடுகையில் பாம்பு புறப்பட்டு அவன் கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை கண்டபோது, கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, தப்பி வந்தும்
என்று சொல்லிக் கொண்டார்கள். மெலித்தா தீவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவர்கள் படகு சின்ன பின்னமாய், இவர்களுடைய கப்பல் சின்ன பின்னமாய் உடைந்து தப்பி பிழைப்போமோ என்று பயந்த இடத்திலும் ஒரு மறுஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாக மெலித்தா தீவுல பவுல் கரையேறுகிறார். இப்ப இந்த தீவுல நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். இந்த தீவுல அந்த சம்பவத்தை நீங்க கவனிச்சு பாப்பீங்கன்னா, அனல் உண்டாகும்படி, கூடி இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு அனல் உண்டாகும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் விறகுகளை சேகரிக்கிறார் அல்லது அதை கரத்தில் எடுத்துக் கொள்ளுகிறார். விரியன் பாம்பு எங்க இருந்து வந்தது? வெளியிலிருந்து இல்ல, விறகுக்க இடையில இருந்து. ஹல்லேலூயா. இப்போ புறஜாதி ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விதி எழுதினார்கள். என்ன தெரியுமா எழுதினாங்க? இவன் சமுத்திரம் தப்பி வந்தும் இவன் பிழைக்கவில்லை, இவன் பிழைக்க கூடாது என்று இவன் மேல் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தங்களுக்குள்ளே இவனை குறித்து இவன் ஒரு பாதகன், மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி பேசிக்கொண்டே இருந்தார்களா. இந்த வார்த்தை அழகா சொல்லி தருது. புறஜாதியார்கள் விதி எழுதுகிற அளவிற்கு பவுலுடைய சூழ்நிலை இருந்தது, அவருடைய பாடுகள் இருந்தது. ஆனா கர்த்தர், அந்த வசனம் சொல்லுகிறது, கடிச்ச பூச்சி செத்துதே தவிர கடிப்பட்டவன் சாகவில்லை. ஹல்லேலூயா. விஷப்பூச்சி கையில கடிச்சது உண்மை, கடிச்ச பூச்சியை உதறி போட்டாரு. அந்த விஷத்தை அது கொண்டு ஒண்ணும் போவல, விஷம் பவுலுடைய சரீரத்துக்குள்ளதான் போனது. கடித்த பூச்சி விஷத்தை கக்கி விட்டு மரித்து போனாலும் விஷம் உள்ள இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலோ அந்த விஷத்தை மேற்கொள்ளத்தக்கதான பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தார். அல்லேலூயா. முழு புறஜாதிகளும் விதி எழுதினார்கள், இவன் கொலை பாதகன், இவன் கொல்லப்பட வேண்டியவன். ஏன்னா இவன் சமுத்திரத்துக்கே தப்பி வந்துட்டான். நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த உலகம் விதி எழுதலாம். என்கிட்ட வாங்கிட்டு திருப்பி தராம இருக்கிறல்ல, உன்னை என்ன செய்யறோம் பாரு. இந்த உலகம் விதி எழுதும். உன் திறமையினால நீ தப்பி தப்பி போறேன்னு நினைக்கிறியா? ஒரு நாள் வரும் அண்ணன், உன்னைக்கு பாத்துக்க, இந்த உலகம் விதி எழுதும். என் தேவன் இந்த விதிகளை தகர்த்தெறிய பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. யாக்கோபினிடத்துல யாக்கோபினுடைய மாமா போகும்போது முந்தின நாள் ராத்திரியில சொன்னார், நீ யாக்கோபை போய் பார்க்க போற, அவனிடத்துல நல்லது அல்லாம வேற ஒரு தீமையும் நீ பேசவே கூடாது. அல்லேலூயா. யாருங்க யாருங்க? ஏமாற்றப்பட்டவனாய் மாற்றப்பட்டவன், ஒன்றுக்கு 10 முறை ஏமாற்றப்பட்டவன் தன்னுடைய மாமாவுடைய வீட்டில். இங்க நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுக்காக நிற்கிற ஒரு வைராக்கியம் உள்ள மனிதன். அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே, அவனுக்கு ஒரு போராட்டம் வந்த உடனே, சமீபத்தில் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். திடீரென ஒரு சின்ன பிள்ளை, +2 படிக்கிற பிள்ளைய பாம்பு கடிச்சிட்டு, அந்த செய்தியை கேட்டுதான் நாங்க அங்க ஓடி போறோம். அந்த +2 படிச்ச பிள்ளைய பாம்பு கடிச்சிட்டு, அந்த பிள்ளை கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு, அது மரித்து போனாள் அப்படின்ட்டு முழு ஊரும் கூடி அழுதுகிட்டே இருக்காங்க. திடீரென அந்த பிள்ளைய கெட்டி பிடிச்சு அழுதவங்க ஏதோ அசைச்சதுல அந்த பிள்ளையினுடைய உடம்பு அசைஞ்சிட்டு, பிள்ளை உயிரோட தான் இருக்குன்னு 12 மணி நேரம் தாண்டிட்டு பிள்ளை உயிரோட தான் இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர் அந்த பிள்ளையை நாங்க மருத்துவமனை கொண்டு போயிருப்போம். ஆனா இங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க,
உதவியா இருக்க வேண்டிய புறஜாதியாரே பவுலை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இவன் கொலை பாதகன். ஹல்லேலூயா. இந்த உலகம் உங்களை பார்த்து விதி எழுதும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்களை கவ்வி பிடித்திருக்கிற அந்த விஷ பூச்சை இயேசுவின் நாமத்தினால உதறி தள்ளி போட்டு தொடர்ந்து தேவனுக்குள் பலன் அடைந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க முன்னேற 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 எந்த விஷ பூச்சி உங்களை கடித்திருந்தாலும் அந்த விஷத்தினுடைய தன்மைகள் சிறு அளவு கூட உங்களை சேதப்படுத்துகிறதற்கு தேவன் விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. படலாமா? ஒரு ராஜாவே விதி எழுதின மனிதனை நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22, 23 வசனங்கள். எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு ராஜா விதி எழுதினார். நேற்றைய ராத்திரி தினத்தில் அந்த பகுதியை நான் தியானித்தோம். காத்திருக்கிறவர்களுக்கு உண்டாகிற போராட்டங்கள் என்ன அப்படின்ற பகுதியில மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்குள்ள வருது. இயேசு உபவாசத்தோடு 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவர் பிசாசினால 40 நாளும் என்ன பண்ணப்பட்டாரா? சோதிக்கப்பட்டார். அல்லேலூயா. யாருங்க? கர்த்தருக்காக நிற்கிறவர்கள். இங்க கர்த்தருக்காக நின்ற இந்த 3 மனிதர்களுக்கும் எப்படி விதி எழுதப்பட்டதுன்னா, 1 மடங்கு தீ இல்ல, 7 மடங்கு தீ சூளையை அதிகப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக நிப்பேன்னா சும்மா ஒரு வார்த்தையில இது சோதனைன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஒரு வார்த்தையில இது போராட்டம்னு சொல்லிட்டு போக முடியாது. பிரச்சனை 7 மடங்கு அதிகமா இருக்கும். அல்லேலூயா. ராஜா விதி எழுதினார். நெருப்புல தப்பன கேச நம்ம வாழ்க்கையில எங்கெங்கிலும் படிச்சு கேட்டிருக்கோமா? நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு ஆயிட்டுன்னு வைங்களேன். இந்த 80 வயசு வாழ்க்கை அனுபவத்துல முழு நெருப்புல கொண்டு போய் புலப்பட்டவங்க யாரெങ്കിലും தப்பிச்சாவின் வரை சரித்திரத்தில் படிச்சு கேட்டிருக்கிறோமா? ஆனா என் தேவன் 3 பேரை, விதி எழுதப்பட்ட 3 பேரை என் தேவன் விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக நிப்பேன்னா 1 மடங்கு தீ இல்ல, 7 மடங்கு தீ வரும். அல்லேலூயா. 1 மடங்கு சோதனை அல்ல, 7 மடங்கு சோதனை வரும். 7 மடங்கு தீயிலையும் என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சாயலை அனுப்பி உலாவ பண்ண போதுமானவர். அல்லேலூயா. ஒரு ராஜா விதி எழுதினவன் தப்ப முடியுமாங்க? நம்ம விதி எழுதினா தப்பிடலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெருந்தலைவர்கள் விதி எழுதினா தப்பிடலாம். கவர்மெண்ட்ல குண்டர் சட்டத்தில் இவனை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து முத்திரை அடிச்சு ஒரு குண்டர் சட்டத்துக்கான ஃபார்ம் ஃபில்லப் நோட்டீஸ் இது பண்ணி அவன் மேல விதி எழுதிட்டு அவன் தப்ப முடியும்னு நினைக்கிறீங்களா? அவன் எங்க போனாலும் அவன் குண்டர் சட்டத்துக்குள்ளானவன் தான். ஆனா வேதத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. 3 பேர் மேலும் விதி எழுதப்பட்டது. இவர்கள் சும்மா சாதாரண தீயில ஒண்ணு எரிக்க கூடாது. எத்தனை மடங்கு தீயில எரிக்கணும்? ஆமா, 7 மடங்கு கூட்டணும். 7 + 1 8 மடங்கு தீயில தான் இவன் எரியணும். இவன் சும்மா ஒன்னும் பிரச்சனை சந்திக்கப்படாது. இவன் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சும்மா அதிரணும். நம்ம ஸ்டைல்ல சொன்ன இவனாட்ட ஓடணும். ஆண்டவர் கிருபையாய் 5 வருஷத்தை முடிக்க கிருபை தந்தார். அல்லேலூயா. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஆண்டவரோட நிலை நின்று ஓட வேண்டுமானா உங்க மேல விழுகிற தீய
உங்களை சேதப்படுத்த விடாம இருக்க தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சாயலை கொண்டு உங்களை மறைக்கணும். அல்லேலூயா. யாரெல்லாம் தேவ சாயலினால் மறைக்கப்பட விரும்புகிறீர்களோ அத்தனை பேரும் உலகம் எழுதுகிற இந்த விதிக்கு நீங்கள் தப்பப்படுவீர்கள். அல்லேலூயா. அதே ராஜாவை கொண்டு சொல்ல பண்ணினார், இந்த 3 பேர்கள் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. எந்த அக்கினியில கொண்டு போடணும்னு விதி எழுதினாரோ அதே ராஜாவை கொண்டு, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையினுடைய வாசலன் அண்டையில் வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய என்பவர்களை நீங்கள் வெளியே வாருங்கள், உங்கள் மேல நான் விதி எழுதினது உண்மைதான், 7 மடங்கு தீ போட்டு உங்களை கொண்டு போட சொன்னது உண்மைதான், ஆனா நான் உங்களிடத்தில் ஒன்றை காண்கிறேன், நீங்கள் இந்த தீ சூளையை விட்டு வெளியே வாருங்கள். அடுத்து வாசிக்கலாம். அக்கினி நடுவில் இருந்து, வசனம் தெளிவா சொல்லுது, எது நடுவில் இருந்தா? அக்கினியினுடைய நடுவில் இருந்து. சூளைக்குள்ள போய் அவங்க ஒன்னும் ஒதுங்கி இருக்குல்ல, அக்கினி சூளைக்குள்ள ஒன்னும் அவங்க போய் ஒதுங்கி இருக்குல்ல, சூளையின் நடுவுல தீ எரிகிற அந்த கனல் கூடி எரிகிற அந்த தீயினுடைய நடுவிலும் அவர்கள் தேவனுக்காக ஜொலித்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ராஜா விதி எழுதி தீச்சூளையில போட்ட மனுஷர்கள் 3 பேரும் தீக்க நடுவுல, அந்த சூளையினுடைய நடுவுல, அக்கினியினுடைய நடுவுல என்ன பண்ணினாங்கன்னு கேட்டா, நாங்கள் எரிந்து போகிறோமே தேவனே உமக்கு கவலை இல்லையா ஒன்னும் புலம்பல. நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் புலம்புறாங்க, ஆண்டவரே நாங்க இந்த வனாந்தரத்துல சாவறோமே உமக்கு ஒன்னும் கவலை இல்லையான்னு புலம்பல. அந்த அக்கினி சூளையினுடைய நடுவிலும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு வனாந்தரத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே அப்படியே மேல நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்க பாடுபடியது உமக்கு தெரியலையா, நாங்க கஷ்டப்படியது உமக்கு தெரியலையா, நாங்க கண்ணீர் சிந்தியது உமக்கு தெரியலையா, நாங்க மரண போராட்டத்தில் இருக்கிறது உமக்கு தெரியலையா, உதவி செய்ய யாரும் இல்லைங்கிறது உமக்கு தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியுது, நமக்கு தான் தெரியல. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்குமானால் அந்த அக்கினி சூளையிலும் தேவனுக்காக நாம் பிரகாசம் உள்ளவர்களாய் நிற்க முடியும். தேவனுடைய பலனை நாம் பெற்றுக் கொண்டவர்களாய், தேவனோடு இசைந்து நாம் தேசத்திற்கு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஜொலிக்க முடியும். ஓ ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு ஜொலிக்க முடியல தெரியுமா? அக்கினி சூளையில இருந்துட்டு இங்க தேவனை முறுமுறுக்கிறீங்களே தவிர தேவனை உயர்த்துகிற எண்ணம் வரல. உண்மையாவே அக்கினி சூளையில் இருக்கிறீங்க, நான் நம்புறேன். ஆனா என்ன செய்றீங்கன்னா, அக்கினி சூளை நடுவில் அவரை உயர்த்த வேண்டியவர்கள், அவரை பாட வேண்டியவர்கள், அவரை துதிக்க வேண்டியவர்கள் அக்கினி சூளையில நின்னுட்டு கேட்கிறாங்க, நாங்க எகிப்தில வாழ்ந்த வாழ்க்கையே மேலானது, நாங்க எகிப்தில் இருந்த நன்மையே மேலானது, அங்கிருந்த கொம்முட்டி காய்களையும் வெள்ளரி காய்களையும் நாங்கள் நினைக்கிறோம். சபைக்குள்ள வந்திருந்துட்டு உலகத்தை குறிச்சு மேன்மை பாராட்டிக்கிட்டு இருந்தா நான் விசுவாசி அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை அல்ல, நான் உலகத்தினுடைய சொந்தக்காரனா இருக்கிறேன். அல்லேலூயா. ராஜாவே விதி எழுதி இருந்தாலும், இந்த தேசாதிபதியினுடைய வல்லமைகளே உங்களுக்கு மேலாக ஒரு விதியை எழுதி வைத்திருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசாதிபதியினுடைய வல்லமைகளுக்கு விலக்கி தப்புவிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனை கூட நான் உங்களுக்கு முன்வைத்து நிறைவு செய்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம். 1 சாமுவேல் இந்த வார்த்தைகளை தாவீதினுடைய செவிகள் கேட்கும்படி சொன்னார்கள்.
லேசான காரியமா நான் எளியவனும் சொன்னான் என்று பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனி தோள்களில் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விரும்புகிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றார். தாவீதை பெலிஸ்தியரின் கையினால் வில பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. யாருங்க? 40 நாள் ராத்திரியும் பகலும் ஒருத்தன் வந்து சவால் விட்டான். உன் ராஜ்யத்தை நான் பிடுங்குவேன்னு சொல்லி சவுல சவால் விட்டான். அந்த சவால் விட்ட மனிதனை போராடி ஜெயித்தவனுக்கு வந்த சோதனையாக்கு இந்த சோதனை. தாவீது ஒன்னும் நான் ராஜாவா மாறணும்னு கேட்கல. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னா அத்தனை பெரும் மனிதர்கள் பராக்கிரமசாலிகள் வந்த போதிலும் தேவனே தேடி போய் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்கு வந்த சோதனையாக்கு இந்த சோதனை. அல்லேலூயா. என்ன சோதனை தெரியுமா? இவன் பெலிஸ்தியருடைய கையில விழணும். பிரியமான தேவ சபையே, மிக அற்புதமான சம்பவம். சிம்சோன் பராக்கிரமசாலியை காட்டிலும் இவன் சந்தித்த இந்த எதிராளிகள் 2 மடங்கு அதிகமானவர்கள். அவன் ஒரு 30 பெலிஸ்தியர்களை தான் கொன்னான். இவன் எத்தனை பேரை கொல்லணும்? 100 பேரை கொல்லணும். ஹல்லேலூயா. 100 பேரை கொன்னுதான் ராஜாவை திருப்திப்படுத்த முடியும். இவன் நினைக்கிறான் இது ஒரு கடினமான டார்கெட் நினைக்கிறான். ஆனா ராஜா சொல்றாரு, இவனுக்கு விதி எழுதணும், இவன் பெலிஸ்தியருடைய கையாலேயே சாகணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தாவீது, இந்த சவுல் நினைச்சிருந்தா தான் கொல்ல துரத்துறது ஒரு பக்கம் இருக்கு, என்ன ஆனாலும் யார்கிட்ட விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருக்க கூடாது, பெலிஸ்தியர்கிட்ட விட்டு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கவே கூடாது. ஏன்னா இந்த பெலிஸ்தியர்கள் இந்த சவுலுக்கும் சவுலுடைய ராஜ்யத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்ற போது ஜெயத்தை வாங்கி கொடுத்ததே இந்த தாவீது. அல்லேலூயா. இவங்க யார்கிட்ட விட்டு வேடிக்கை பார்த்தாங்கன்னா பெலிஸ்தியன் இடத்துல விட்டுட்டு சவுல் வேடிக்கை பார்த்தான். கொஞ்சம் உள் வாங்கி பாருங்க. நமக்காக ஜெயம் எடுக்கும்படி போராடின எத்தனையோ மனிதர்களை நம்ம இந்த உலகத்துல விட்டுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு அவங்களை பிடிக்கல. சோ சிம்பிள். நமக்கு அவங்க மேல வெறுப்பு, நமக்கு அவங்க மேல மனக்கசப்பு, நமக்கு அவங்க மேல ஒரு தேவையில்லாத ஒரு பழி பிடிக்கல. அதனால உலகத்துல விட்டுட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் அசாதாரணமான தேவன் அல்ல. ஒருவன் 1000 பேரை துரத்துவீர்கள் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்த தேவன். அல்லேலூயா. அதை செய்தும் நிறைவேற்றி வைத்திருக்கிறார் வேதத்திலே. அல்லேலூயா. எந்த உலகம், எந்த பெலிஸ்தியர்கள் தீர்ப்பு சொல்லட்டும்னு எழுதி வைத்தானோ அதே பெலிஸ்தியர்களை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்க வயசுல சின்னவன், உங்க அனுபவத்துக்கு ஈடாக என்னுடைய வார்த்தை இராது. ஆனால் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் உங்களோடு நிற்க வேண்டியவர்களை பெலிஸ்தியனுடைய கையில விட்டு விட்டுட்டு தான் நினைச்சு பெருமை பாராட்டாதுங்க. பெலிஸ்தியனை மேற்கொள்ளுகிற வல்லமையை தேவன் அந்த மனிதனுக்குள்ளே கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் மேற்கொள்ளவே முடியாது, பெலிஸ்தியன் மேற்கொள்ளவே முடியாது. என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், ஆண்டவர் கிருபையினால் இங்கு இருக்கிற நாள் வரையிலும் இந்த தேசாதிபதியினுடைய வல்லமையை நான் மேற்கொண்டவனாகவே இந்த தேசத்தை விட்டு கடந்து போகிறேன். ஒரு நாள் கூட அவனுக்கு அடிபணியவோ அவனுக்கு கீழ்ப்படியவோ
அவனுடைய திட்டத்திற்கு உட்படவோ தேவன் என்னை இந்த தேசத்தில் வைக்கவில்லை. அல்லேலூயா. இதே வார்த்தையை தான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். இந்த உலகத்தின் நடுவில் நீங்கள் விதி எழுதப்படுவீர்களே, ஆனால் விதியை மாற்றி எழுத என் தேவனால் கூடும் என்பதை நம்புவீர்களே, ஆனால் உங்களை கொண்டு என் தேவன் பராக்கிரமமான காரியங்களை செய்ய பண்ணுவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இந்த உலகம், நான் இத்தனை உதாரணங்களை சொல்லும் போது உங்களுக்கு புரிந்திருக்கும், நீங்கள் எங்கெல்லாம் விதி எழுதப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும். விதி எழுதப்பட்ட இடங்களிலிருந்து தப்பித்து வர தேவன் கிருபை செய்தார் என்று நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் அத்தனை பேரும் வா திறந்து கண்ணை மூடி இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஆராதிக்கணும். அவரை ஆராதிக்கணும். வெறுமையா ஆராதிச்சுட்டு போக கூடாது. விதி எழுதின உலகத்துல உன்னை காப்பாற்றின தேவன, உன்னை விடுவித்த தேவன, உன்னை ரட்சித்த தேவன, உனக்கு ஜெயம் தந்த தேவன, உன்னை கண்மணி போல மீட்டெடுத்த தேவன வெறுமையா ஆராதிச்சுட்டு போக கூடாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த நிச்சயத்தோடு ஆராதித்து கொண்டு போகணும். உடகந்தங்கடா ரகதனி அந்த பௌடபதா துதியாதரகதனா. விதி எழுதுகிற உலகத்திற்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். அகதனா திரி அந்த கடா ரகதனா. விதி எழுதுகிற மனிதர்களுக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். விதி எழுதுகிற ராஜாக்களுக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். விதி எழுதுகிற உங்கள் சொந்தங்களுக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். ஓஹோ ஹோ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை மனிதர்களையும் உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தினதுடைய ஒரே ஒரு காரியம், இந்த உலகம் விதி எழுதியிருக்கலாம், குடும்பங்கள் விதி எழுதியிருக்கலாம், நாம் நினைப்பவர்கள் விதி எழுதியிருக்கலாம், வியாதிகளினால் விதி எழுதப்பட்டிருக்கலாம், கடன் பிரச்சனைகளினால் விதி எழுதப்பட்டிருக்கலாம், இருக்கிற நெருக்கடிகளினால் விதி எழுதப்பட்டிருக்கலாம், ஓஹோ போராட்டத்தினால் விதி எழுதப்பட்டிருக்கலாம், ஒரு நன்மையும் இல்லாதவர்கள் என்று விதி எழுதப்பட்டிருக்கலாம். என் தேவனதை மாற்றி அமைக்க போதுமானவர். என் தேவனதை மாற்றி அமைக்க போதுமானவர். என் தேவனதை மாற்றி அமைக்க போதுமானவர். விதி எழுதுகிற உலகத்துல கர்த்தர் ஒரு ஜெயத்தை தர போதுமானவர். உடமனகதனா திரி அந்த கடா ரகதடகதனா சந்தகடாதடகதடா திரகடகதனா ரியதனகதனா திரகடகதகடியா புரவலகடகதனா சந்தகடந்தம் பௌடவலகடாதனா. விடுதலை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதமென்று மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோதமென்று மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோ பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஓ ஆர்ப்பின் ஜெயதொனியோ பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் வீரமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான கொடியாலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடியாலையின் மத்தியில், காட்டும் காரம் கொண்டு சேர்வனைக்க இங்கும் பாடுவேன். ஓ காட்டும் காரம் கொண்டு எங்கும் பாடுவேன். ஓ காட்டும் காரம் கொண்டு சேர்வனைக்க நாமே நாமே காட்டும் காரம் கொண்டு சேர்வனைக்க எங்கும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே
புயலின் கொடிய மத்தியில் தாக்கும் கரம் கொண்டு நாம் சேர்ந்தவைக்கிறார். ஓ தாக்கும் கரம் கொண்டு அவரே என்று பாடுவோம். ஓ தாக்கும் கரம் கொண்டு நாம் சேர்ந்தவைக்கிறார் என்று பாடுவோம். தாக்கும் கரம் கொண்டு நாம் சேர்ந்தவைக்கிறார் என்று பாடுவோம். தாக்கும் கரம் காப்பாற்றப்பட வேண்டிய சவுலே தாவீதை இட்டு போட நினைக்கும் போது, தாவீதை மேற்கொள்ள நினைக்கும் போது கர்த்தர் பெலிஸ்தியனுடைய கைக்கு விடுதலையாக்கியது போல, கர்த்தர் பெலிஸ்தியனுடைய கைக்கு விடுதலையாக்கியது போல கர்த்தர் ஒவ்வொருவரையும் அந்த விடுதலைக்கு நேராய் நடத்துவாராக. அந்த விடுதலைக்கு நேராய் நடத்துவாராக. விதி எழுதின மனிதர்களுக்கு முன்பாக, விதி எழுதின ராஜாக்களுக்கு முன்பாக, விதி எழுதின புறஜாதிகளுக்கு முன்பாக, விதி எழுதின குடும்பங்களுக்கு முன்பாக, விதி எழுதின சொந்த சகோதரர்களுக்கு முன்பாக, ஓஹோ தேவனுக்காக அற்புதமான பராக்கிரமசாலிகளால் பயன்பட்டார்களே. அப்படி தேவகரத்தில் ஒப்பு கொடுத்து என் ஜீவனுள்ள தேவனே, விதி எழுதுகிற விதியை மாற்றி எழுதுகிறவரே, தேவன் தாமே இந்த ஆராதனை நேரத்தை பொறுப்படுத்திக் கொண்டுபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விதி எழுதுகிற உலகத்தின் நடுவில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை வேறு வரித்து காப்பாற்றுகிறார் என்பதன் அடையாளத்தை இந்த நாள் வார்த்தைகளின் மூலமாய் அவர் நமக்கு தெல்ல தெளிவாய் பேசினபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாமே சுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை ஜபித்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த நேரம் முதற்கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்டு பலனடையும்படி காத்திருந்த இந்த நேரம் வரையிலும் ஒவ்வொரு பகுதிகளையும் தேவன் ஆட்கொண்டிருந்து கொண்டிருந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதத்திலே விலை மதியான முத்துக்களுண்டு, தினம்தோர் நீ அமுத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். தினம்தோர் நீ அமுத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவலோட வழியில் இல்லாமலும் பரிகாசகார உட்காரம் எடுத்து உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனவன் விசனமாய் அல்ல கட்டாயம் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க உற்சாகமாய் கொடுக்க இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஈசாவின் குமாரனாகிய தாவீதை எனக்கு இருதயத்தில் ஏற்றவனாக கண்டேன். அவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை கொடுத்து சாட்சி கொடுத்தேன். உள்ளதே உள்ளதென்றும் இல்லதில்லை என்று சொல்லுங்கள், இதுக்கு முந்தின தீமை நாள் உண்டாயிருக்கும். எங்கள் சினிமப்பட்டு நாக்குனுக்கும் துன்பத்தின வருஷக்கும் சரியாக மகிழ்ச்சியாக்கும். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படுங்கள், இது நியாயம். क्या ही धन्य वह पुरुष जो दुष्टों के मार्ग में नहीं चलता और ना पापियों के मार्ग में नहीं खड़ा होता और ना ठट्ठा करने वालों के बीच में नहीं बैठता है. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அனாதையா இருக்கிறீர். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். உண்மையிலே பலம் கொள்கிற மனுஷன் பாக்கியம், தங்கள் செவ்வியான வழியிலே கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியம். தேவ நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும்.
தட்டு தாளத்து அவரே நடத்தானா. நீதிமன்றங்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரை அவர்கள் அடிக்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எசாயா 43 அதிகாரம் 1-2 வசனங்கள். கீழ்ப்படியாமல் பிள்ளையின்மை பேவர் கோவர் அக்னி வரும். இதோ உம்மை விட்டு தூரமாய் இருக்கிறேன், அவர்கள் எல்லாரும் நாசமடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் யாவரும் சங்கரிப்பார்கள். சங்கீதம் 73 அதனுடைய 27 வசனம். அல்லேலியா அல்லேலியா அல்லேலியா. இஸ்ரவேலின் நாதனாய் வாழும் ஏக தெய்வம், சத்திய ஜீவ மார்க்கமான தெய்வம், மத்தியனாய்